கிரிக்கெட்ல ஏமாற்றி எடுக்கப்பட்ட 3 கான்ட்ரோவர்சியான விக்கெட்ஸ். நம்பர் 1, ஸ்டீவ் பக்னருக்கு சச்சின் டெண்டுல்கர் மேல என்ன ஒரு காண்டன்னு தெரியல, நிறைய தடவை சச்சினுக்கு தப்பான முறையில அவுட் டிசிஷன் கொடுத்திருக்காரு. அப்படிதான் 2003 நடந்த இந்த ஒரு டெஸ்ட்லயுமே ஆஸ்திரேலியன் பவுலர் கலிஸ்பே வீசின பால் எங்க போகுதுன்னு நீங்களே பாருங்க. கிரிக்கெட் தெரியாத ஒருத்தனை கூட்டிட்டு வந்து நிறுத்தினா கூட அவன் கண்டிப்பா அந்த பால் ஆனது மேலதான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா சொல்லிடுவான். ஆனா ஸ்டீவ் பக்னர் வன்மம் பிடிச்சு போய் அதுக்கு அவுட் கொடுத்திருப்பா. அப்படி ரீப்ளே பண்ணி பார்க்கும்போது ஈஸியா நமக்கு தெரியுது அந்த பால் ஸ்டெம்பை தாண்டி 2 அடி மேல போயிருக்கு. நம்பர் 2, 2023 ஆசஸ்ல ஜானி பெஸ்டோ ஒரு பவுன்சரை டக் பண்ணிட்டு கேஷுவலா நடக்க தொடங்கி இருப்பாரு. அதை பார்த்து அலெக்ஸ் கேரி பால பிடிச்சு ஸ்டெம்ப் மேல பால தூக்கி வீசிருப்பாரு. அதுக்கப்புறம் அப்பீல் கேட்க அம்பீர்ஸ் எல்லாம் கிளம்பி போயிட்டாங்க. அப்புறம் ஹோஸ்ட் டிசிஷன் எடுத்து அவுட்னு கொடுத்திருப்பாங்க. ஏன் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும், சின்ன குழந்தைக்கு கூட தெரியும். அம்பீர் ஓவர்னு சொல்ற வரைக்கும் கிரீஸை விட்டு பேட்ஸ்மேன் வெளியே போக கூடாது. ஆனா இங்க பேட்ஸ்மேன் வெளியே போயிருப்பா, அப்படி அதனால அவுட் கொடுத்திருப்பாங்க. ஆனா இங்கிலாந்து பத்திரிகைகள் என்ன பண்ணாங்கன்னா ஆஸ்திரேலியா ஏமாத்திட்டாங்க, ஆஸ்திரேலியன் சீட்டர்னு சொல்லிட்டு நிறைய ரைட்டப்ஸ் எழுதுனாங்க. இது சரியா தப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நம்பர் 3, 2010 நியூசிலாந்துக்கு சவுத் ஆப்பிரிக்காவுக்கு இடையே ஒரு போட்டி நடந்துச்சு. இதுல பிரண்டன் மெக்லம் பிடிக்கக்கூடிய இந்த கேட்சை நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது அவுட்னு தான் நினைப்போம். ஆனா ரீப்ளே பண்ணி பார்க்கும்போது தான் அதுல பிரண்டன் மெக்லம் ஒன் பிட்ச் ஆகி அந்த கேட்ச் பிடிச்சது நமக்கு தெரிய வந்திருக்கும். கீப்பரா இருக்கும்போது கண்டிப்பா இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். ஆனா பிரண்டன் மெக்லம் அப்பீல் பண்ணி அந்த அவுட்டை வாங்கி இருப்பாரு. இது அவர் தெரிஞ்சே பண்ணியிருந்தாருன்னு சொன்னா இது உண்மையிலேயே சீட்டிங் பண்ணி எடுத்த விக்கெட் தான்.